வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை 2024 டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியானது, அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் ஆனது. இது தற்பொழுது நாகப்பட்டினம் மாவட்ட கரைக்கு கிழக்கு தென்கிழக்கே 600 கிலோமீட்டர் தொலைவில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது வட இலங்கை கரையை நெருங்கி பிறகு டெல்டா மாவட்டத்திற்கு நெருக்கமாக வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு இடைப்பட்ட பாக் ஜலசந்தி வழியாக டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி வழியாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட பகுதிக்கு நெருக்கமாக நகர்ந்து அரபிக்கடலை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக மழை பொழிவு எப்படி, எப்பொழுது, எங்கே அமையப் போகிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது மழை பொழிவு கடலிலே தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டு கரையை ஒட்டிய கடற்பகுதிகளில் மழை பொழிவு தொடங்கிவிட்டது. இலங்கையிலையும் மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது இலங்கையில் காங்கேசன் துறையில் கனமழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையை தொட்டதும் 11ஆம் தேதி அதிகாலை என்று சொன்னபடியே 11ஆம் தேதி அதிகாலை டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்க போகிறது. நள்ளிரவு டெல்டா மாவட்டத்தின் வேதாரண்யம் கோடியக்கரை பகுதியில் நள்ளிரவே மழைப்பொழிவு தொடங்கலாம். தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அதிகாலை மழைப்பொழிவு தொடங்கும். நாளை காலை கண்டிப்பாக ஒட்டுமொத்த டெல்டாவிலும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். அதே நேரத்தில் புதுச்சேரி முதல் ராமநாதபுரம் வரைக்கும் நாளை காலை மழைப்பொழிவு தொடங்கிவிடும். அதாவது புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், உள்ளே சிவகங்கை, அரியலூர் மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு தொடங்கிடும். அதே போல் திருச்சி மாவட்டத்தோட கிழக்கு பகுதிக்கும் நாளை 11ஆம் தேதி புதன்கிழமை காலை மழைப்பொழிவு தொடங்கும் இடம் இது. அதே நேரத்தில் சென்னை கடலோர பகுதிகளில் லேசான மழைப்பொழிவு கொடுக்கலாம். காலை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்திலையும் நாளை காலை லேசான மழைப்பொழிவுடன் தொடங்கும் மழை. நாளை மதியத்தில் மிதமான மழைப்பொழிவாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டத்திற்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவு தொடங்கும். அதே நேரத்தில் நாளை மாலை டெல்டாவில் மழை பொழிவு தீவிரமடையும். அதாவது இன்று நள்ளிரவு தொடங்கும் மழை நாளை காலை மிதமான மழைப்பொழிவாக மாறி, நாளை மதியம் கனமழை பொழிவாக மாறி, நாளை மாலை விட்டு விட்டு மிக கனமழை பொழிவாக மாற வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக நாளை இரவு கனமழை பொழிவை தொடர்ச்சியாக கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 11ஆம் தேதி புதன்கிழமை இரவு புதுச்சேரிக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட மாவட்டங்களாம் புதுச்சேரி, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி பொழுது விடிந்ததும் நள்ளிரவுக்கு பின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழைப்பொழிவு தொடங்கிடும். நாளை 11ஆம் தேதி புதன்கிழமை மாலை சென்னையில் மழைப்பொழிவு சற்று கனமழைப்பொழிவாக மாறும். அது அடுத்த நாள் அதிகாலையில் உள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி வரைக்கும், சேலம் வரைக்கும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் 12ஆம் தேதி நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 12ஆம் தேதி வியாழக்கிழமை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களில் 11ஆம் தேதி மாலையிலிருந்து தீவிரமடையும் மழை, 11ஆம் தேதி இரவு மிக கன மழைப்பொழிவையும், 12ஆம் தேதி வியாழக்கிழமை மிக கன மழைப்பொழிவை ஆங்காங்கே அதிக மழைப்பொழிவையும் கொடுக்கும். குறிப்பாக ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல் இந்த மாவட்டங்களில் 12ஆம் தேதி மிக கன அதிக மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த நிகழ்வு 12ஆம் தேதி இரவோ அல்லது 13ஆம் தேதி அதிகாலையோ கரை கடந்த அரபிக்கடல் நோக்கி தென் மாவட்டங்கள் வழியாக, அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், தேனி, திருப்பூர்,
கோயம்புத்தூர், திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டத்தின் தெற்கு பகுதி, திருச்சி மாவட்டத்தின் தலைநகர் பகுதி உட்பட கரூர், ஈரோடு, நீலகிரி மற்றும் திருச்சி மாவட்டத்தின் மையப்பகுதி, நாமக்கல், நீலகிரி உட்பட, கோயம்புத்தூர் உட்பட, கரூர் உட்பட இந்த மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு அரபிக்கடலுக்கு போகும். இது தென் மாவட்டங்களில் விருதுநகருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். ஆனால் அது மிதமானது முதல் சற்று கனமழையாக ஆங்காங்கே கனமழைப்பொழிவாக கொடுக்கும். ஆனால் விருதுநகருக்கும் கள்ளக்குறிச்சிக்கும் இடைப்பட்ட, அதாவது கடலூர், கள்ளக்குறிச்சி தெற்கு, விழுப்புரம் தெற்கு, புதுச்சேரிக்கு தெற்கே கடலூர் மாவட்ட பகுதிகள் மற்றும் கடலூர் மாவட்டத்திலையும் நெய்வேலிக்கு தெற்கே கூடுதல் மழை தான் இருக்கும். தவிர நெய்வேலிக்கு வடக்கே பெரிதாக இருக்காது புதுச்சேரி ஒட்டிய பகுதியில். ஆனால் அங்கும் மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு உண்டு. ஆனால் சிதம்பரம் மற்றும் சீர்காழியை ஒட்டியுள்ள பகுதி, கடலூர் மாவட்ட தெற்கு பகுதி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்ட தெற்கு பகுதி, திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, ஒட்டுமொத்த டெல்டா மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை, திருச்சி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்டங்களுக்கும், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூர், திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், கொடைக்கானல் மலைப்பகுதி, வால்பாறை மற்றும் நீலகிரி மாவட்ட பகுதிக்கும், தேனிக்கும், மதுரை வடக்குக்கும் மிக கன அதிகன மழைப்பொழிவு 12, 13ஆம் தேதிகளில் தெரிகிறது. வியாழன், வெள்ளிக்கிழமை. அதே நேரத்தில் தென் மாவட்டங்களில் அனைத்து பகுதிக்கும் ஆங்காங்கே கனமழைப்பொழிவும் பரவலாக மிதமான மழைப்பொழிவும். அதே நேரத்தில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு மீண்டும் ஒரு வெள்ள பாதிப்பிற்கு வாய்ப்பில்லை, அச்சப்பட வேண்டாம். ஆனால் ஆங்காங்கே கனமழை பொழிவை கொடுக்கும். மிதமான மழை பரவலாக இருக்கும். அனைத்து வடகடலோர வடவுள் மாவட்டங்களுக்கும், குறிப்பாக வடகடலோரம் கூட கனமழை இருக்கும். ஆனால் உள்ளே காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு உண்டு என்றாலும் ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவாக அமையாது. கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கும் மழைப்பொழிவு உண்டு. ஆனால் கனமழை பொழிவாக ஆங்காங்கே இருக்கும். ஆனால் மிதமான மழை பரவலாக இருக்கும். ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது. ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கும், டெல்டாவிற்கு தெற்கக்கூடிய ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கல், திருச்சி மாவட்டங்களுக்கும், அரியலூர், பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்பொழிவு, கனமழைப்பொழிவு, மிக கனமழைப்பொழிவு தெரிகிறது. ஒரு சில இடங்களில் அதிக கனமழைப்பொழிவும் பொழியலாம். வரக்கூடிய 12, 13 தான் இந்த மழைப்பொழிவு கூடுதலாக தெரிகிறது. தொடக்கம் நாளை, தீவிரம் நாளை மதியத்திற்கு மேல். சென்னையை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 11ஆம் தேதி மதியத்திற்கு மேல் 12ஆம் தேதி மதிய மாலை வரைக்கும் தான் இந்த மழைப்பொழிவு இருக்கும். ஆனால் அங்கே விட தெற்கே வர வர, குறிப்பாக டெல்டாவை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும், டெல்டாவிற்கு மேற்கே உள்ள மாவட்டங்களுக்கும், மத்திய மாவட்டங்களுக்கும் தான் நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது. இந்த நிகழ்வு 14ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு போய் 15ஆம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகரும். அந்த 15ஆம் தேதி ஒரு நாள் மட்டும் இடைவெளி கொடுத்து 16ஆம் தேதி அடுத்த நிகழ்வு வந்துவிடும். 16ஆம் தேதியிலிருந்து, அதாவது 16ஆம் தேதி தொட்டு 17, 18, 19, 20, 21 ஆகிய தேதிகளில் தமிழ்நாட்டின் கரையோரம் வலுவான நிகழ்வாக ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒன்று வந்து நல்ல மழைப்பொழிவை, பாதிக்கும் மழைப்பொழிவு ஒரு சில மாவட்டங்களுக்கும், நிறைய மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும், ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவாக அந்த 16லிருந்து 21ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களில் பெரும்பாலான மாவட்டங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் மழைப்பொழிவாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிகழ்வு 2. நிகழ்வு 3 பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை ஒட்டி எதிர்பார்க்கப்படுகிறது. நாம் 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதின்னு எதிர்பார்த்துருந்தோம் ஏற்கனவே. ஆனால் 24ஆம் தேதிக்கும் தாமதமடையும் போல் தெரிகிறது. கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் 26ஆம் தேதி தான் வர வாய்ப்பு இருக்கிறது. 26ஆம் தேதி அப்படி வரும் பட்சத்தில் அது தீவிர நிகழ்வாக, ஒரு புயலாக அது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லா புரிஞ்சுங்க. நிகழ்வு 1 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை, 15ஆம் தேதி இடைவெளி, 16லிருந்து 20ஆம் தேதி வரை நிகழ்வு 2. அதுவும் டெல்டா மாவட்டத்துக்கு அருகே வழியாக தான், டெல்டா மாவட்டம் வழியாக தான் மேற்கு நோக்கி பயணிக்கும் நிகழ்வு 2. நிகழ்வு 3 புயலாக மாறி அது வட இலங்கை அல்லது பாக்ஜலசிந்து வழியாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே அது தொடர்ந்து உற்று நோக்கப்படுகிறது, ஆய்வில் இருக்கிறது. ஆனால் புயல் என்பது இந்த மாத இறுதிக்குள் ஒன்று உண்டு. அது மழைப்பொழிவுடன் கூடிய புயலாகத்தான் இருக்கும். பெரிய அளவிலே காற்று பாதிப்பு மழைப்பொழிவு இருக்கும் பொழுது கொடுக்காது. ஆனால் மழைப்பொழிவு உடன் இணைந்த ஒரு புயலாக வந்து மாத இறுதியில் கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளோ மழைப்பொழிவை கொடுத்து விட்டு செல்லும். அதற்கு அடுத்தும் நியூ இயருக்கு முன்னாடி, அதாவது டிசம்பர் 29, 30, 31 தேதிகளில் மேலும் ஒரு நிகழ்வும் இருக்கிறது.
ஆகவே டிசம்பர் 31க்குள் 4 நிகழ்வு இருக்கிறது. டிசம்பர் 21க்குள் 2 நிகழ்வும், டிசம்பர் 21லேருந்து 31க்குள் மேலும் 2 நிகழ்வும் இருக்கிறது. அதில் ஒரு வலுவையான நிகழ்வு என்பதையும் அது உறுதிப்படுத்தி எந்த இடத்தில் கரை கடக்கும் என்பதை உறுதிப்படுத்திய பிறகு அந்த இடத்தை அறிவிக்கலாம். இப்பொழுதே அனைவரையும் நான் உங்களை அச்சப்படுத்தவோ பீதிப்படுத்தவோ நான் விரும்பவில்லை. ஆனால் தொடர்ந்து வானிலை ஆய்வரை கூட இணைந்திருக்கணும், திட்டமிட்ட பணி செய்திருக்கணும். ஆனால் இப்பொழுதைக்கு வரக்கூடிய முதல் நிகழ்வு 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை நாளை அதிகாலை மழைப்பொழிவு டெல்டாவில் தொடங்க இருக்கிறது. நள்ளிரவே வேதாரண்யத்தில் தொடங்கும். இலங்கையின் காங்கேசன் துறையில் தொடங்கிவிட்டது. நாளை அதிகாலை டெல்டாவில் தொடங்கும் மழை நாளை பகலில் கனமழை பொழிவை கொடுக்கும். நாளை மாலை இரவில் இன்னும் மிக கனமழை பொழிவை கொடுக்கும். 12ஆம் தேதி வியாழக்கிழமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் மழை. டெல்டாவிற்கு மேற்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும், தெற்கே உள்ள ராமநாதபுரம் சிவகங்கை உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் மிக கனமழை, ஒரு சில இடங்களில் அதிக கனமழை பொழிவு உண்டு என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட பணி செய்ய வானிலை அப்டேட்ஸ் துல்லியமறிந்து பணி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.